நீ போகணும்னு நினைச்சா உன் சடலம் மட்டும் தான் போகும். மகாராணி, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உங்க மகனை சூரிய நகரத்துல கைது பண்ணிட்டாங்க. நான் அங்க போய் அவனை விடுவிக்க திட்டம் போடுவேன். நான் சூரிய நகரத்துக்கு போனாலும் உங்களோட ஆளா தான் இருப்பேன். மகாராணி, நான் ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன், இளவரசன் வீரேந்திர சிங்க என்ன தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி, நீ இங்க இருந்து போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், நீ அங்க போய் என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். நான் உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன். ஜாக்கிரதை, கிளம்பு. மகாராணி, இந்த ஆளை கண்டிப்பா நம்பவே முடியாது. எவன் தன்னோட அரசனுக்கே துரோகம் பண்றானோ அவன் எப்படி வேணா மாறுவான். அதை விட சிறந்தது நாம சூரிய நகரத்தை தாக்கி இளவரசர் வீராவை அங்கிருந்து விடுவிக்கிறது தான். வீரா மிகப்பெரிய துரோகத்தை பண்ணதே வீராதான். அவனை வளர்த்து ஆளாக்குனது நான். அவனை நான் என் கைக்குள்ள வச்சு அடக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு எதிரா செயல்படுறான். அதுவும் யாருக்காக? ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்காக. அவ பின்னாடியே வேலையை மறந்து சுத்திருக்கான். அவனுடைய அம்மாவுடைய கட்டளைய அவன் மறந்தே போய் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு முதல்ல நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. கையை விடு வீர். உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ உமன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் உமன் கிட்ட என்ன சொன்னேன்? உமங் எங்க? உமங், உமங். இப்போ மணப்பெண் முன்னாடி வந்து சுத்தி வரணும். இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. உன்னிங்க வான்னு சொன்னல. சொல்றேன்ல. சந்திரகாந்தா, ஒரு இளவரசன் தனக்கு கணவனா வர ஒவ்வொரு பொண்ணும் ஏங்குவாங்க. ஒரு நல்ல கணவன் மனைவியோட உயிரை காப்பான். வீரா உனக்காக அதைத்தான் செஞ்சா. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நம்மளை ஏமாத்திட்டான். பொய் சொல்லி அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். தான் யாருங்கிறதே மறைச்சிருக்கான். பொய் சொல்லி நம்ம கூடவே இருந்திருக்கான். அதெல்லாம் என்ன சொல்றது உமா? அது ஏமாத்து வேலை இல்ல சந்திரா, காதல். சாதாரண காதல் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனா ஒரு இளவரசனோட காதல் அப்படி இல்ல. அங்கதான் இருக்காங்க. சந்திராவை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. நில்லுங்க, ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க. ஐராவதி கிட்ட சக்தி இருந்துச்சுன்னா அதை விட பெரிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. பெரிய பெரிய மாயாவிங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அந்த ஐராவதியை நாம எப்படி எதிர்கொள்றது? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னோட தனிப்பட்ட வீரர்களை நான் எப்பவும் அனுப்பி வச்சுட்டேன். அவங்க அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போய் ஐராவதி கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இன்னைக்கு ராத்திரி அது நடக்கும். இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. மகாராஜா உங்களை பாதுகாக்க தான் எங்களை அனுப்பியிருக்காரு. நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டாம். நாங்க ராத்திரி பகலா இந்த வீட்டை பாதுகாப்போம். இங்க பாருங்க, இன்னில இருந்து சந்திரகாந்தாவை நீங்க தான் பாதுகாக்கணும், சரியா? அந்த பொண்ணு அம்மா அப்பா சொன்னபடியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ராணி ஐராவதி கிட்ட கொடுத்துருங்க. இது மகாமந்திரி குப்பத் சிங்கோட கட்டளை, புரியுதா? ஒரு பொண்ணை பலி கொடுத்தா உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு நல்லது. ஆனா நான் ஏத்துக்கல. நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். அதுக்கு காரணம் கல்யாணம் இல்லை. நான் உன்னோட காதலையும் உன் மனசையும் ஜெயிச்சதால, பிடிவாதத்தால இல்ல, காதல்னால.
என்ன எண்ணத்துல இப்படி? என்னாச்சு? இப்ப கூட உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. சரி, நீ தயாராக. நாம கொஞ்சம் வெளியே போனோம். எங்க போறோம்? சொல்றேன். அங்க போனா உன் முகத்துல சிரிப்பு வரும். வா. நான் எது உடுக்க? ஓ உடையா? அது சரிப்பட்டு வராது. வா. சரியாயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாமா? பார்க்கலாம். மனைவியோட மானத்தை கணவன் தானே காப்பாத்தணும். முட்டாள்கள், என் குடிமக்கள் முட்டாள்கள். ஒரு மீனவ பெண்ண விஜயநகரத்துக்கு இளவரசி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. வருங்கால ராணியா? ஏதோ இருக்கு. அந்த மீனவ பொண்ணுகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா அந்த சூரியன் அந்த நிலா கிட்ட மயங்குமா என்ன? மயங்கட்டும் மயங்கட்டும், அனுபவிப்பான். இன்னைக்கு அவளுக்காக இவ்ளோ பண்றானே, நாளைக்கு அதே நிலா கிரகணமா மாற போகிறத பாப்பான். நீ என்ன நினைச்ச? நீ சொன்னதுனாலதான் நான் அவளை எரிக்காம விட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் என் மக்கள் முன்னாடி எனக்கு இருந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டேன். என் பையனோட மனசை உடையாம பாத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவ கதை முடிய போது அவ உயிரோட இருக்க மாட்டா. நீ இன்னைக்கு ராத்திரி அவளை கொன்னுடுவேன்னு சத்தியம் பண்ணிருக்க. ஆனா சாக போறவ இன்னும் வரவே இல்லையே. ஐரா, ஐரா, உன்னோட பையனும் அவ கூட தான் இருக்கிறான். அந்த வீரால உண்மையிலே பைத்தியம் தான். ஒரு இளவரசியை கடத்துறத நினைச்சு மீனவ பெண்ணை கடத்திட்டு இருக்கான். ஆமா ஆமா, அவ உன்னை கடத்திட்டு போறதால அப்படிதான். ஏன்னா உண்மையான இளவரசி நான் தான். அப்படியா? அப்படின்னா இன்னும் நீ இங்கே சுத்துற? ஏன் அங்க போகல? ஏன்னா இதுதான் காதல் விளையாட்டு. நீ வேணும்னா பாரு, வீரா கண்டிப்பா என்ன தேடி வருவான். அப்படியா? எப்படி எப்படி? மகாராஜா, விஜயநகரத்தோட மொத்த படையும் சூரிய நகரத்தை விட்டு கிளம்பிருச்சு. நம்ம கடற்கரை எல்லையை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மகாராஜா, சூரிய நகரத்துக்கு நீ ஆபத்து இல்ல. யுத்தம் முடிஞ்சிருச்சு. இல்ல, ஐராவதி மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் மகனையே ஒற்றனா நம்ம நாட்டுக்குள்ள அனுப்புனா. அவன் நம்ம முன்னாடி இருந்தும் நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பு ஏற்பாடு அவ்வளவு பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா நாம ஐராவதிக்கு பதிலடி கொடுத்தாகணும். அப்பா, அப்பா, எங்ககிட்ட ஒரு அருமையான மூக்கு உடைக்கிற பதில் இருக்கு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க அறைக்கு போங்க.